ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சின்ன வயசில் எதனா ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டு அடம் பிடிச்சி ஒரு பொருளை வாங்கியிருப்போம். அந்த மாதிரி தான் நான் வந்து கேரம் போர்டுக்காக கொஞ்ச நாள் அழுது அடம் பிடிச்சி போராடி அப்புறம் அந்த கேரம் போர்டை நான் வந்து வாங்கினேன். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போ வந்து ஆவடி கிட்ட ரெண்டட்ல இருந்தோம். அங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அண்ணனுங்களாம் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து கேரம் போர்டு வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து பக்கத்து வீட்டில் என் ஏஜ்ல 2-3 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட தான் விளையாடுறதா இருக்கட்டும், டிவி பார்க்கறதா இருக்கட்டும், இல்லைனா ஹோம் ஒர்க் எழுதுறதா இருக்கட்டும், 1.5 years அந்த மாதிரி தான் போச்சு. அப்போ அவங்க வந்து கேரம் போர்ட்லாம் விளையாடுறப்ப எங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. நாங்களும் விளையாடணும் அப்படின்ட்டு நினச்சோம். நான் வந்து எங்கள் வீட்டில் கேட்டால் ஃபஸ்ட்டு முடியவே முடியாது, அதெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் போல் என்னமோ எங்கள் அப்பா வந்து சரி போ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா நீங்கள் சொல்கிற பட்சலாம் கேட்காதீங்க, எதனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் ஸ்கூலுக்காக இருக்கட்டும், எங்கே போனாலும் அம்மா தான் தலை வாரி விடுவாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானாக தலை வாரிட்டு கிளம்பி அப்பா கூட போனேன். அப்போ வந்து எங்கள் அப்பா எக்ஸல் வச்சிருந்தாரு. அங்கே ஆவடியில் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் அப்படின்ட்டு இருக்கும். அங்கே தான் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு எனக்கு கேரம் போர்டு வந்து வாங்கிட்டு வந்தோம். அதோட ரேட் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 499. அந்த லேபிள் கூட கொஞ்சம் மாதத்துக்கு பிரிக்காமையே வச்சுருந்தோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்டால் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிடுவார். கொஞ்சம் அடம் பிடிச்சதுக்கப்புறமா அம்மா தான் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லி, ஆனால் அதுக்காக நிறைய ரீசன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. சும்மா வந்து நோன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அப்புறம் நாங்கள் அங்கே போய் அந்த கேரம் போர்டு வாங்கிட்டு எக்ஸலில் வந்து நான் பின்னாடி உட்காந்துருப்பேன், நடுவில் அந்த கேரம் போர்டு வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஈவினிங் ஆனால் ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த கேரம் போர்டு விளையாடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் லீவ் டேஸில் முக்கியமாக கேரம்லாம் விளையாடுறது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவர் சூப்பராகவே விளையாடுவார். அவர் தான் எனக்கு வந்து ட்ரெயினே பண்ணது. அவர் சூப்பராக விளையாடுவார், நான் வந்து அதில் தோத்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் போக போக நான் வந்து விளையாடி அவரையே தோக்கடிச்சிருவேன். அவர் இப்போவும் சொல்லுவார், நான் வந்து உனக்கு சொல்லி கொடுத்தேன், ஆனால் நீ என்னையே தோக்கடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி விளையாடி ஒரே ஒரு பிரோஜனமாக ஒரு விஷயம் பண்ணேன். ஸ்கூல் வந்து 11th வந்து கேரம் போர்டு காம்படிஷன் வச்சாங்க. அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அந்த கேரம் போர்டு இன்னமும் எங்ககிட்ட இருக்குது. இப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டு இருப்பாரு, வாங்க கேரம் போர்டு விளையாடலாம், அன்றைக்கி எவ்வளோ சண்டை போட்டு அடம் பிடிச்சி வாங்கினீங்க, ஆனால் இதை கண்டுக்க கூட மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட கேரம் ஸ்டோரி. இந்த மாதிரி நீங்கள் அடம் பிடிச்சி வாங்கின பொருள் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மினி ஸ்டோரிஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.